விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். பாஜகவுடன் திமுக நேரடி கூட்டணியில் உள்ளதாகவும் அவர்களிடையே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிந்துவிட்டதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். பாஜகவோட மறைமுக கூட்டணி இருந்தாங்க, இப்போ நேரடியாக கூட்டணி இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சி சிவா விரைவில் கேபினெட் அமைச்சர் ஆவாங்க. ஸோ அப்பவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லா பேச்சுவார்த்தையும் முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டாங்கன்னு. அதே நேரத்தில் அவங்களுடைய முன்னாள் எம்பி திரு கனிமொழி சோமு அவர்கள் சொல்றாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு. அதே வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு தலைவர்னு சொல்றாங்க திருமதி வானதி சீனிவாசன் சொல்றாங்க நிரந்தர நண்பரும் இல்லை, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 2001 சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. திமுகவும் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல திமுக தமிழகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த திமுக இன்று மீண்டும் வந்து அவங்களுடைய குடும்பத்தை, சொத்துக்களை காப்பாற்ற, குடும்பத்தில் இந்த வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகிவிட்டாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு நேற்று வந்து இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில் திமுகவுடைய எம்பிக்கள் மட்டும் இதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லிடுவோம். டீலிமிட்டேஷனில் அவங்க வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவில் இதுவரைக்கும் தெளிவாக நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைடுலேருந்து வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் ஆளுங்கட்சியாக ஏப்ரலுக்கும் இப்போக்கும் என்ன மாறி இருக்குது? அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இன்றைக்கி ஆட்சி இல்லை. அதனால் பிரச்சனை, கேஸு எல்லாத்துலேயும் மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்களை காப்பாற்ற இன்றைக்கி ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒன்றுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்றைக்கி வந்து முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்றைக்கி அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக வந்து டெல்லியில் அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆகிட்டாங்க.